தாவேக்கான ஒரு கட்சி இருக்கா இல்லையானே தெரியலன்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அவங்க பயத்துல பேசுறாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியுமா? அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப அவங்களுக்கு இப்படி ஒரு திடீர் திருப்பு அரசியல் வரும்னு எந்த கட்சியுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எப்பவுமே டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி மாத்தி வரனால திடீர்னு ஒரு தாவேக்கான ஒரு இடையில வந்தனால அவங்கனால அது ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி அதிமுக அடுத்து பிடிச்சிடலான்னு ஒரு இதுல இருந்திருப்பாங்க. அதனால அவங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. தமிழ்நாட்டுல ஒரு வெற்றி கூட்டம் சுத்துது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. எல்லா கட்சிக்காரங்களுமே இப்ப ஒரு பயத்தோட தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பேசுறது, அதாவது நாட்டுல எத்தனை பேர் பஞ்சத்துல இருக்காங்க, எத்தனை பேர் வறுமையில இருக்காங்க, எத்தனை கஷ்டப்படுறாங்கிறதெல்லாம் இப்ப எந்த அரசியல்வாதிக்குமே முக்கியமே இல்ல. டிவிக்கு எங்க பொதுக்கூட்டம் போடுறாங்க, எங்க மாநாடு போடுறாங்க, எங்க கேன்சல் பண்ணலாம், என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி அதுலதான் எல்லாருமே நோக்கமா இருக்காங்களோ ஒழிய மக்களை பத்தி இப்ப எந்த அரசியல்வாதிக்கும் இது இல்ல. நான் கேக்குறேங்க ஒன்னே 5 வருஷம் ஆட்சி, இப்ப எத்தனையோ வருஷம் இவங்க ஆட்சி பண்ணிட்டாங்க. இந்த கடந்த 5 வருஷத்துல இவங்க சரியா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்க இவ்வளவு பேச வேண்டிய அவசியமே இல்லைல்ல. மக்கள் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னா தாராளமா இவங்க தைரியமா போய் ஓட்டு கேட்க முடியும்ல. கவுன்சிலர் கேட்பாங்க ஒரே வார்த்தை, காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டீங்க, நீங்க குடுக்குறீங்க, முதல்ல மக்களை ஏன் கொடுத்து நீங்க தானே ஏமாத்தி வச்சிருக்கீங்க, நீங்க கொடுத்து ஏமாத்தி வச்சனாலும் மக்கள் அப்ப எதிர்பார்க்கதான் செய்வாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு காசே இல்லாம இவ்வளவு கூட்டம் சேர்ந்துருக்கு எங்களுக்கு, அதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி தாங்க. இதுக்கே உன்னை எவ்வளவு பேசுவாங்களோ தெரியாதுங்க. விஜய் ஆட்சியை பிடிக்க முடியாது, அடித்தலைமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. தெரியும், எல்லா அரசியல் மீட்டிங்லயுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒண்ணு அவங்க குடும்ப ரீதியா அந்த மாதிரி அரசியல்வாதிகள் அந்த மாதிரி தான் ஸ்டேஜ் ஃபுல்லா உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அடிமட்டத்தை மக்கள் மட்டும்தான் ஸ்டேஜ் மேல ஏத்தி அழகு பாக்குற ஒரே கட்சி நம்ம தாவேக்கா தாங்க, வேற யாருமே கிடையாது. நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர் மட்டும்தான் பாக்குறாரு, வேற எந்த கட்சி அந்த மாதிரி பாக்குறது இல்லைங்க. நடிகரை நோக்கி போவோம் ஆர்வ கோளாறு எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக சொல்லியிருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? நடிகர் இதே எம்ஜிஆர் ஐயா அவரும் நடிகர் தான், ஜெயலலிதா அம்மாவும் நடிகர் தான், யாருங்க நடிகர் இல்ல? இவங்கெல்லாம் மக்களை ஏமாத்தி நடிக்கிறதே பெரிய நடிகர்கள் கூட்டம் தான். இவங்களே நடிகர்கள் தானே, மக்களை தினம் ஏமாத்துறாங்க. அப்ப இவங்க நடிகர்கள் இல்லையா? நடிகர்கள் திரையில வர்றது மட்டும்தான் நடிகர்களா? மக்களை கோடிக்கணக்கான மக்களை ஏமாத்தி சொத்து சேர்த்து வச்சிருக்காங்களே, இவங்களாம் நடிகர்கள் கிடையாதா? இவங்களாம் நிஜ நடிகர்கள், இவங்க திரையுலகத்துல வர நடிகர்கள், அவ்வளவுதாங்க வித்தியாசம். கண்டிப்பா செய்வாங்க நம்பிக்கை எங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்க. வெற்றி கூட்டம்னு அவரு சொல்றதை நாங்க கன்சிடர் பண்ணல. நாங்க வெற்றி கூட்டம் தான் என்னைக்குமே. அது அவர்னால ஏத்துக்க முடியல, அதனால தேவையில்லாத கருத்துக்களை, மனசுக்கு ஒத்துக்க முடியாத கருத்துக்களை பதிவு பண்றாருன்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றிகளை இருக்கா இல்லையானு தெரியலன்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. விஜய் ஒரு ஊழல்வாதி தான், அது வரி வைப்பே ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அப்படின்னா, முதல்ல தமிழக வெற்றி கழகம் தமிழகத்துல இல்லை அப்படின்னு எடப்பாடி சொல்றாருன்னா அவர் இருக்காரானே முதல்ல எங்களுக்கு தெரியல. அவர் எங்கேயோ ஜாலியா வாய்க்கு வந்ததை பேசிட்டு கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை, நம்மளுக்கு ஆட்சியும் இல்லை அதிகாரமும் இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியத்துல சும்மா ஜாலியா சுத்திட்டு இருக்காரு, உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி. அவர் அப்படி சொல்றது பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாது. தமிழக வெற்றி கழகம் 2026ல எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை அமைக்க போகுது தமிழகத்துல அப்படிங்கிறது தான் அவருக்கான பதிலா இருக்கும். இந்த கேள்விக்கான அவரோட கேள்விக்கு இதுதான் எங்களோட பதிலா இருக்கும். நாங்க செயல்ல காட்டுவோம். விஜய் ஆட்சியை பிடிக்க முடியாது, அவர் அடித்தலைமை இல்ல அவங்க கட்சியில அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிருக்காரு. திரும்ப திரும்ப எல்லாரும் பாக்குறாங்க, வீடியோ பாக்குறாங்க, நாட்டுல நடக்கிறத பாக்குறாங்க. அதுக்கு அவங்களோட கேள்விகளுக்கு எல்லாமே தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்கும் போதுமே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால அவங்க தேவையில்லாத விமர்சனங்களை தான் முன்வைக்கிறாங்க. திரைத்துறையை நோக்கி ஒரு நடிகரை பாக்குற போற ஒரு ஆர்வக்கோளாறான கூட்டம் தான் சொல்லிட்டு பாமக பதில். இந்த கேள்விகளுக்கு நாங்க எத்தனை தடவைங்க பதில் சொல்றது? அவரு ஃபீல்டை விட்டு வெளியில நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு என்னைக்கோ வெளியில வந்துட்டாரு. அவரை பார்த்து காப்பி பண்ணி ட்ரெஸ்ஸு கூட அட்லீஸ்ட் செப்பலு கூட மாத்தாம அந்த அளவுக்கு எங்க தலைவரை ஃபாலோ பண்ற ஒரு முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கும். அதை எல்லாருமே பார்த்துருக்கோம், லைவ்லயும் பார்த்துருக்கோம், நேற்று வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். திரைத்துறை கவர்ச்சி அப்படிங்கறத இருந்தது இல்லைன்னு சொல்ல. எங்களுக்கு எல்லாருமே தளபதி திரையில தான் ஒரு தலைவனா இருந்தாரு. அந்த திரை தலைவனை தரையில கூட்டிட்டு தரணி ஆள வைக்க போறோம் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு கொள்கையும் கோட்பாடும், எங்களோட வெற்றியாவும் அது அமையும் அப்படிங்கறத இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறோம். மதுரை மாவட்டத்துல கிராம் பார்க்ல இருந்து எல்லாமே செட்டப்ல எல்லாமே நம்ம காப்பி எடுத்துருக்கோம். இது பாக்குறப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? இது சினிமா மாதிரி காப்பி அடிக்கிறாங்க, இதுல ஆட்சியில நம்ம காப்பி அடிப்பாங்க. ஒன்னும் இல்ல, என்ன தெரியுங்களா, நம்ம பண்ணுவோம் ஒரு விஷயம், செலக்ட் ஆல் காப்பி பேஸ்ட் ஹியர், அவ்வளோதான் விஷயமே. இதை மாற்றி சொல்றதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு சில விஷயங்களை மாற்றிருந்துருக்கலாம், மாற்றிருந்தா நல்லா இருந்திருக்கும்.
அவங்களுக்கும் இன்னோவேட்டிவா ஏதாவது யோசிக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைச்சிருப்போம். ஆனா 70 வருஷம் ஆண்டோம், 60 வருஷம் ஆண்டோம், நாங்க தான் தமிழகத்தவே தலைநிமிர வச்சுட்டு இருக்கோம், தலைகுனிய வினிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எங்க தலைவரை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணி பண்றாரு அப்படிங்கிறத நாங்க எப்படி எடுத்துக்கிறோம்னா, எங்க தலைவர் வெளில வந்துட்டாரு, நடிப்பு துறையில இருந்து வெளியில வந்துட்டாரு. இன்னைக்கு தமிழகத்துல மிகப்பெரிய நடிகரா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்காருங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இது புஷ்பா மேம் வந்து அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் நாங்க விஜயை வந்து நாங்க சினிமாவை தான் பார்க்குறோம், பொலிட்டிக்ஸ் தான் பார்க்கல அப்படின்னு மாதிரி. நடிகரா நீங்க பார்க்க வேண்டாங்க, மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு நல்ல தலைவர்கள் தேவை. அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே போதும். மக்களுக்கு மாற்றங்கள் வேணும். அதனால மக்கள் வந்து ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி திருமூர்த்தி நினைக்கிறேன். வேஸ்ட்டுங்க, அவங்கள பத்தி எங்களுக்கு பேசுறதுக்கு எங்களுக்கு தலைவருக்கே அதுல இஷ்டம் இல்ல. நாங்க அதை பேசுறதுக்கும் எங்களுக்கு விருப்பமும் இல்ல. விஜய்க்கு ஓட்டு போடல ஏதாவது காரணம் சொல்லுங்க. நல்ல அரசியல் வேணும், நல்ல மாற்றம் வேணும். தமிழகல எல்லா வெரி குட், கண்டிப்பா முக்கியமான பாயிண்ட். பெண்கள் பாதுகாப்பு வேணும், முழு மதுவிலக்கு வேணும். இன்னைக்கு மதுனால தான் நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து எல்லா கட்சியினருமே வந்து முன் வச்சுட்டு தான் இருக்காங்க. தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் மதுவை தான் வந்து முக்கியமான ஒரு இதா சொல்றாங்க. நேத்து கூட பார்த்திருப்பீங்க, போத்தனூர்ல ஒரு 16 வயசு பொண்ணு, அதை வந்து நம்ம பொய்யின் மறுக்கவே முடியாது. ஸோ இதை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதா. குழந்தைகள் காப்பாற்றப்படணும், பெண்கள் காப்பாற்றப்படணும், எல்லாருமே நிம்மதியா தூங்கணும், நல்லபடியா இருக்கணும், மக்களோட மனநிலைமை வந்து சமநிலையா இருக்கணும். அதுக்காக வந்து கண்டிப்பா தளபதி வந்தா மட்டும்தான் அது நடக்கும். அரசியல்ல இருந்து வெளியிலேயே வர மாட்டாங்க. கேம்பெயின் ஆகட்டும், புது புது கூட்டமா இருக்கட்டும், நடத்திடங்கள் சரி, 51 கூட்டம், அதாவது தடைகள் 51 தடைகள் பற்றி இப்போ சேலத்தில் வச்சிருக்காங்க. எல்லா நாசம் என்ன பாக்குறீங்க, ஃபீல் பண்றீங்க? இதையெல்லாம் தாண்டி கண்டிப்பா தளபதி ஜெயிப்பாருங்க. அவரை நாங்க ஜெயிக்க வைப்போம். அத்தனை பேர் இருக்கோம், பெண்கள் அத்தனை பேர் இருக்கோம். எங்க பெண்களோட, தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த பெண்களோட வாக்குமே தளபதியை மட்டும்தான் போய் சேரும். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி உடைச்சு தளபதியை நாங்க ஜெயிக்க வைப்போம். தானா ஏன் படம் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு? அரசியல் அவரை வந்து முடக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி பண்ணுங்க, எல்லாரும் சொல்றதே தான், பழசே தான். இப்போ அதை நான் இப்போ பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. இப்போ நீங்க ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி அதை வந்து தளபதியின் ஜனநாயகன்னு வந்திருக்கும். 2026க்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போறதுனால கண்டிப்பா தமிழக முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கார்டோட எங்க தளபதி மாஸ்டா என்டர் ஆவாரு. ஏங்க நீங்க ஓட்டு வாங்குறப்போ நல்ல கூட்டம், இப்ப இவர் எங்க தளபதி வந்தப்ப கூட வெட்டி கூட்டம் ஆயிருமா? ஏங்க கூட்டத்தை பார்த்துன்னு இருக்கிறீங்க சொல்லுங்க. நாங்களாம் காசு கொடுக்காம வந்துக்கிறோங்க, வேலை வெட்டியை கெடுத்துட்டு வந்திருக்கிறோம் காசு கொடுக்காம. இதோட என்ன கூட்டம் உங்களுக்கு காட்டணுமாமா?